நம்ம கடைக்கு புதுசாக ஒரு நியூ கஸ்டமர் வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு சாம்பிள் ப்ளவுஸ் வந்து தரேன், தச்சு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, புது கஸ்டமர் தானே, அப்படி தான் குடுப்பாங்கன்னு சொல்லி எனக்கும் தெரியும். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஒரு சாரீ குடுத்துருந்தாங்க. அதான் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மெரூன் கலரோட சாரீ தான் அது. ஸோ அது வந்து லைனிங் ப்ளவுஸ் தான். சரின்னு சொல்லிட்டு நானும் தச்சு குடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தச்சு குடுத்த அந்த ப்ளவுஸையும் வந்து அளவு ப்ளவுஸா கொண்டு வந்து குடுத்துருக்காங்க. அதுவும் இந்த சாண்டல் கலர் சாரீ இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 7000 ஒர்த் உள்ள பட்டு சாரீ. ஸோ இந்த சாரீ வந்து எனக்கு இப்போ தச்சு கொடுங்கன்னு சொல்லி நம்ம எந்த ப்ளவுஸ் தச்சு கொடுத்தோமோ அதையே அளவு ப்ளவுஸாக சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பி. உண்மையாகவே டெய்லர்ஸ்க்கெலாம் வந்து அவங்க தைச்சி கொடுக்குற ப்ளவுஸே அளவாக வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதோட நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து பட்டியோட மெஷர்மெண்ட் சொல்லுங்கக்கா, பட்டி வந்து எப்படி கட் பண்ணுறது, எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டிக்குன்னு தனியாக எந்த மெஷர்மெண்ட்டும் எடுக்க மாட்டேன். இப்போ நம்ம பாடியோட ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அதுலேயே வந்து கீழே இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். அதில் கீழே மடித்து விடுறதுக்கு இந்த மாதிரி எந்த அளவுக்கு நமக்கு மடித்து விட தேவையோ அந்த அளவுக்கு கீழே துணியை விட்டுட்டு அப்படியே வந்து கட் பண்ணிவிடுவேன். இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் நான் பண்ணுவேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சைட்லேயுமே வந்து நம்ம தையலுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணும்போது துணி விட்டு தானே மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அதில் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துருவேன். இப்போ பட்டியோட அந்த முன்னாடி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை கர்வ் பண்ணி கட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஷார்ப்பை மட்டும் லைட்டாக வந்து கரெக்ட் பண்ணுவேன். அது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த முன்னாடி பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு போல் கரெக்ட் பண்ணால் போதும். அது ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா நம்ம அடித்து திருப்பும் போது அந்த இடத்துல வந்து லூஸ் கொடுக்கும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஷார்ப்னஸை மட்டும் கரெக்டாக பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு போல் கட் பண்ணாலே போதும் இந்த மாதிரி. ஆனால் சென்டரில் வந்து நிறைய துணி எடுக்கக்கூடாது. அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கம்மி பண்ணிகிட்டே போயிட்டு கட் பண்ணிடணும். இப்போ நான் கட் பண்ணேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான். எப்போவுமே நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக அர்கட் பண்ணி தான் ஜாயின் பண்ணுவோம். அதையும் அர்கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயுமே பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் ஏறினா போல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு போல், இப்போ நம்ம அந்த முன்னாடி பக்கம் 1/4 இன்ச்சு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு போல் கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கர்வாக வந்து அந்த ஷார்ப்பாக மேலே ஏறினா போல் இருக்கும். ஸோ அதை அப்படியே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிப்பேன். அவ்வளோதாங்க. இப்படி கட் பண்ணிட்டாலே போதும். நம்ம பட்டிக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் தனியாக கால்குலேஷன் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதே இல்லை. நம்ம அந்த ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே பட்டியுமே சேர்ந்தாப்புல ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி கட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.